இன்று அயோத்தி மாநகரத்தில் புனிதமான நடக்கக்கூடிய கும்பாபிஷேக பெருவிழாவிற்கு தலைக்காவிரி காவிரி உற்பத்தியாக கூடிய அந்த தலைக்காவிரி புனித தீர்த்தத்தை போற்றுதலுக்குரிய தர்மபுர ஆதீனத்தினுடைய அனுகிரகத்தோடு மற்றுமுள்ள எல்லா ஆதீனத்தினுடைய முழு அனுகிரகத்தோடு சைலாபுரி ஆதீனம் சாமிகள் அவர்களும் மற்றும் யுக்தேஸ்வரானந்த மகாராஜ் அவர்களும் போற்றுதலுக்கு குருமகன் சுனில்தாஸ் மகாராஜ் அவர்களும் இங்கே ராமனுடைய கோவில் கமிட்டியாரிடம் ஒப்படைக்க வந்திருக்கிறோம். நாட்டில் உள்ள நதிகள் இணைக்கப்பட வேண்டும், ஒற்றுமை ஓங்க வேண்டும், வடக்கு தெற்கு பேதம் நீங்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் இந்த தீர்த்தத்தை நாங்கள் ஒப்படைக்கிறோம். அது மட்டுமல்ல, பிரதிஷ்டை செய்யக்கூடிய பாலராமர் குழந்தை ராமனுக்கு குழந்தை திருவடி அவருடைய பாதம் ராம பாதுகையை தமிழ்நாட்டிலிருந்து சைலாபுரி ஆதீன பெருமகன் எடுத்து வந்திருக்கிறார்கள். பூஜிக்கப்பட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா திருத்தலங்களுக்கும் இந்த பாத யாத்திரை ராமனுடைய பாத யாத்திரை நடக்கும் என்கின்ற செய்தி இந்த தருணத்தில் பதிவு செய்துகிறோம். மகிழ்ச்சி கொண்டாடத்தில் அயோத்தி இருக்கிறது. ராமனுக்கும் தமிழ்நாட்டுக்குமான தொடர்பு மேலோங்கி இருக்கிறது. ஏனென்று சொன்னால் இங்கேதான் நாட்டுக்கோட்டை நகரத்து மக்களுடைய சத்திரங்கள் எல்லாம் இருக்கிறது. 1800 ஆண்டு காலத்தில் இருந்து இருக்கிறது. ஆகவே வடக்கு தெற்கு பேதமில்லை, நதிகள் இணைக்கப்பட வேண்டும், மனங்கள் இணைக்கப்பட வேண்டும், பக்தி சக்தியாக மாற வேண்டும் என்கின்ற செய்தியை இந்த தருணத்தை பதிவு செய்து கொள்கிறோம். அயோத்தி நகரமே ராமர் கோவில் திறப்பிற்காக விழா கோல போன்றிருக்கு. நம்மளோட தற்பொழுது இப்போ தமிழ்நாட்டை சேர்ந்த புருஷோத்தமன் குப்தா அவர்கள் இருந்திருக்கிறார்கள். சார், இந்த ஒரு நிகழ்வு எவ்வளவு முக்கியமா பாக்குறீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இங்க பார்த்துட்டு பிறகு ஐ ஹவ் நோ வேர்ட்ஸ் டு எக்ஸ்பிரஸ். ஏன்னா நாங்கள் 17ஆம் தேதியிலேருந்து வந்துட்டோம், ஐ அண்ட் மை வைஃப். அண்ட் நாங்கள் ஜெயின் தேராபந்த் நகர் மாதவனில் தங்கியிருக்கோம். ஓகே, ஐ எம் பார்ன் அண்ட் பாட்டம் இன் சென்னை, ரைட். இங்கே என் பூர்வீகம் ராமர் அயோத்தியா தான். ஸோ டெஃபினட்டாக எனக்கு வரணும்னு ஆசை இருந்தது. வந்துட்டு பிறகு பார்த்தீங்கன்னா ரொம்ப பயமாக இருந்தது, எப்படி வருவோம் ஏன்னா. பட் இட் வாஸ் நாட் லைக் தட். ஒன்லி 20, 21 and 22 3 days நீங்கள் இங்கே பப்ளிக் அலவுட் இல்லை. ஏன்னா ரொம்ப அரேஞ்ச்மெண்ட் இன்னும் நடக்கொண்டு இருக்கு. பட் எவ்ரி திங் ராமர் பொறுத்து, கோயில் பொறுத்து ஆல்மோஸ்ட் எவ்ரி திங் இஸ் ரெடி. அவங்க நல்லபடியாக பண்ணுறாங்க. கல்ச்சர் என்னென்ன ஃபாலோ பண்ணுறோம் எல்லாம் பண்ணுறாங்க. என்ன சொல்கிறோம், எல்லாம் தப்பான சொல்கிறாங்க, இது நடக்கல, அப்படி தப்பு இருக்குது, எதுவுமே இல்லை. அண்ட் பப்ளிக் பொறுத்து எல்லாரும் வரலாம். ஆஃப்டர் 23rd இங்கே எல்லாம் வசதி இருக்குது. கிளீன்லினஸ், நீட்லினஸ், சாப்பாடு எல்லாம் இருக்குது. ஈவன் சவுத் இந்தியன் சாப்பாடு கூட கிடைக்குது. நாட்டுக்கோடி சத்திரம் இருக்குது. நிறைய கோயில், தசரத கோயில் பக்கத்தில் கூட அன்னதானம் நடக்குது. ஸோ இது குறை இல்லை, எல்லாரும் சேர்ந்து வாங்க. கோவில்ல போய் சாமி கும்பிட்றதுக்கு நீங்க எவ்வளவு எக்ஸைட்டடா இருக்கீங்க? ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். ஜெய் ஸ்ரீராம். இல்லை, அவங்களுக்கு சீஸ் ஃப்ரம் கான்பூர். ஸோ அதனால கொஞ்சம் தமிழ் ஃப்ளூவெண்ட்டாக வரல. ஸோ அதனால கோயில் இப்போ நிறைய ஒரு 20க்கும் மேற்பட்ட ட்ரெயின்ஸ் இப்போ அயோத்திக்காகவே ஸ்பெஷல் ட்ரெயின்ஸ் ரயில்வேல இருந்து இயக்க போறாங்க. அது போக விமானங்களும் சேவைகள் தொடங்க உள்ளதா அறிவிச்சிருக்காங்க மத்திய அரசு. ஸோ இது போக இப்போ ஒரு அயோத்தி ஒரு ஹாட் ஸ்பாட்டா மாறி இருக்கு. இப்போ நம்ம காஷி, வாரணாசி அப்படின்றது எவ்வளவு பெரிய ஒரு ஹாட் ஸ்பாட்டா இருந்துச்சோ இப்போ அதே அளவுக்கு அயோத்தியும் மாறி இருக்கு. ஸோ இந்த இதுல நீங்க எவ்வளவு பாக்குறீங்க? தமிழ்நாட்டுக்கும் இங்கேக்குமான அந்த ஒரு உறவு அப்படின்றது எந்த அளவுக்கு இதா இருக்கு? நிறைய இருக்கு மேடம், ஒரு குறை இல்லை. ஏன்னா ராமர் எங்கேருந்து எல்லா இடத்துலையும் போயிருக்காரு. தட் வாஸ் த லாஸ்ட் பிளேஸ். அங்கே போயிருக்கு, ஸ்ரீலங்கா வரைக்கும் போயிருக்கிறதுனால ராமருக்கு அந்த எக்ஸிஸ்டன்ஸ் உண்டு அங்கே. அது நீங்கள் மறக்கவே முடியாது. டெஃபினட்டாக காசிக்கு வரவங்கெல்லாம், ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் எப்படி ஒரு வயசானவங்களுக்கு சொல்லுவாங்க, காசின மோட்சம், இது துவாரம். ஏன்னா ராமருக்கு சிவனுக்கு ஃப்ரெண்ட்ஷிப். ஏன்னா ராமர் என்ன சொல்கிறாருன்னா, சிவனை நீ நேசி வரலன்னா எனக்கு நீ யூ ஆர் நாட் மை யுவர் துரோகி. ஈவன் சிவன் என்ன சொல்கிறாருன்னா, நீ ராமருக்கு நீ ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கலன்னா நீ எனக்கு துரோகி. ஸோ டெஃபினட்டாக ட்ரையாங்கல் இஷ்யூ இருக்குது. சென்னையிலேருந்து நேராக ராமேஸ்வரம் வாங்க, ராமேஸ்வரம்லேருந்து அயோத்தியா போங்க, அயோத்தியாவிலேருந்து திரும்பி ராமேஸ்வரம் போங்க, சென்னை, எவ்ரி திங். ஏன்னா டெஃபினெட்லி எல்லாரும் வரணும். ஒரு குழந்தைங்கள்லாம் இங்கே நம்ம ட்ரெடிஷ்னல் பற்றி தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ எதுவுமே இஷ்யூ இல்லை. ஐ எம் வெரி எக்ஸைட்டட். டெஃபினெட்லி ஜெய் ஸ்ரீராம். தேங்க்யூ ஃபார் நியூஸ் 18. தமிழ்நாடு மட்டுமல்ல, கர்நாடகா, கேரளா, ஆந்திரான்னு தென்னிந்திய மாநிலங்களிலிருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் தினந்தோறும் அயோத்திக்கு ராமர் தரிசிக்க வந்தவண்ணம் இருக்கிறார்கள். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் கார்த்திகுடன், அயோத்தியிலிருந்து சுசித்ரா. Saroja
महिमा तो जय चकोरः